உடன்பிறப்பேவா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த 1-to-1 ஆலோசனை இன்றோடு 100 தொகுதிகளை நிறைவு செய்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த ஜூன் மாதம் தொடங்கிய இந்த சந்திப்பில் தற்போது வரை 100 தொகுதிகள் நிறைவு பெற்றிருப்பதான அண்மை செய்தி. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் தலைமையில் தற்போது 1-to-1 ஆலோசனை கூட்டம் 100 தொகுதிகளை எட்டியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் என கணக்கிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வந்தார். இந்நிலையில் ஒவ்வொரு மண்டலம் வாரியாகவும் அந்த மண்டல தலைவர், அமைச்சர், அதே போல ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளர்களை சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 பேர் வீதம் முதலமைச்சர்கள் தனித்தனியே ஒவ்வொருடன் 10 நிமிடங்கள் வரை மேற்கொண்டு பேசினார். அந்த பேசும் பொழுது அடிப்படையில் கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, அதே போல அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்சி பிரச்சனையும் முதலமைச்சர்கள் கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு காண ஏற்பாடு செய்தார். அதே போல அதாவது பெரும்பான்மையான குற்றச்சாட்டு வைக்கும் ஒரு நிர்வாகிகளும் மாற்றப்பட்டும் வந்தார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு சில மாவட்ட செயலர்களும் மாற்றப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் மாற்றும் திமுகவில் நிகழும் என்று முதலமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சரியாக வேலை செய்யாத, சரியாக வேலை பார்க்க விடாத மாவட்ட செயலர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூண்டோடு மாற்றப்படுவீர்கள் என்றும் முதலமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் 100 தொகுதியாக முதலமைச்சர்கள் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார். மேலும் வருகின்ற தேர்தலில் அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று 200 தொகுதிகள் இலக்கு என்ற அடிப்படையில் திமுக கூட்டணி தன்னுடைய பணிகளை துவங்கி இருக்கிறது. எனவே அதற்கு சற்றும் தொய்வில்லாமல் கூட்டணி கட்சியுடன் இணைந்து இந்த பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வரைக்கும் இத்தகைய சந்திப்பு என்பது 1-to-1 என்ற தலைமையில் கடந்த மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தின் போது முதலமைச்சர்கள் உங்களை நான் 1-to-1 அறிவாலயத்தில் சந்திக்க இருக்கிறேன் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் 100 தொகுதிகளை முதலமைச்சர்கள் நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.